தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகிறது. 3 மாதத்திற்குள்ளாக இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. இது வந்து தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சினால வருதா, இல்ல உண்மையாகவே விமர்சிக்கக்கூடிய விதத்துல தான் செயல்படுறாங்களா? இப்ப விஜய் விமர்சிக்க கூடாது, விஜயனுடைய அரசு விமர்சிக்க கூடாதுன்ற ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ல வந்துட்டு எல்லாரும் பேசாத இருக்கணும், ரைட்டா? அதுல எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பெண் குழந்தைகள் வந்துட்டு பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க, காவல்துறையினுடைய அத்துமீறல் பாருங்க, எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த விசாரணை காவல்னு எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடாது. அரிசி விலையேற்றத்தை கவனிங்க, 30 ரூபா வரைக்கும் கிலோவுக்கு உயர்ந்திருக்கு, அதை பேசக்கூடாது. மின்வெட்டு பேசக்கூடாது, மின்கட்டணத்தை உயர்த்துறாங்க, பேசக்கூடாது. இது எல்லாம் பேசினா விஜய் மேல காழ்ப்புணர்ச்சியா? ஆர் யூ ஹாப்பி? திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பில் வருது. பில் எவ்வளோ வருது? போன முறை 1700 ரூபாய், இந்த முறை 5200 ரூபாய். நீங்க பேசாத எதிர்கட்சிகளை ஒத்துக்குவீங்களா? பேசணும் தானே எதிர்பார்ப்பீங்க. அதான் பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது விஜய் தொழில பேசல. என்ன சிஎம் சார் கேக்குதா சார், என்ன சிஎம் சார் அழுகுறாங்களே தெரியுதா சார், இப்படிலாம் பேசுறீங்க. யாருமே நிதானமா எவ்வளவு நடக்குதுன்றது எடுத்து வைக்கிறாங்க. கூடல ஒழிச்சிட்டேன், 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாரு கரூர்ல. 41 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு 20 ரூபா வாங்கினாங்க. 40 ரூபா மூட்டை நெல்லுக்கு கொள்முதலுக்கு வாங்கினாங்க. இப்ப பாருங்க, ஒரு குவிண்டாலுக்கு, அதான் 100 கிலோவுக்கு 160 ரூபா வாங்குறாங்க. இல்ல 160 ரூபா, அதுக்கு மேல வாங்குறாங்க. ஏன் இவங்களால தடுக்க முடியல சொல்லுங்க? 717 இடங்கள்ல ஒயின் ஷாப் மூணுனாங்க. ஆனா ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. அங்க அதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்றாங்க. அதுல 100 மீட்டருக்கு வெளியில அப்படி ஒரு பார் ஒண்ணு. இவ்வளவுதான் விஜயனுடைய அரசு. இது விமர்சிக்காத எப்படி இருக்கு சொல்லுங்க? இல்ல, ஒரு ட்ரைனிங் பீரியட் 3 மாசம் தான், நிறைய எல்லாம் புதிய முகங்கள் கத்துக்கணும். அந்த ஒரு ஸ்பேஸ் கூட ஸ்டாலின் அவர்களே 6 மாசம் சொன்னார். அதான் சொல்ல வர, இதெல்லாம் வந்துட்டு இப்போ கண்டுக்காத இருக்கணும்னா 6 மாசம் பேசாத இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி விடும்னா, ஏன் 6 மாசம் வாயை பூத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா பாருங்க, மின்சார பிரச்சனை தீர்க்க முடியல, நிதி சிக்கலை தீர்க்க முடியல, விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. இப்படி எதுல வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு ஃபெயிலியர் தான். எப்படி சுட்டி காட்டாத இருக்க முடியும்? அதுலேருந்து நீங்க பாடம் எடுத்துக்கலாம் இல்லையா? எங்க விஜய் பாடம் எடுத்துக்கிட்டாரு? ஜான் ஆரோக்கியசாமி எப்படி ஒரு அட்வைசர் ஆக முடியும்? அரசியல் தெரியுமா? நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, மற்றவங்களை விடுங்க. விஷ்ணு ரெட்டி யார்? தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் அரசியலுக்கும் அவர்கிட்ட சம்பந்தம். அப்புறம் அங்க வந்து வெங்கட்ரமணார் ரெட்டி இந்த ஆள் போனாரு, அவர் யாரு? இவங்கெல்லாம் யாரு? என்ன அனுபவம் இவங்களுக்கு இருக்கு? உள்ளபடியே அக்கறை உள்ளவர் தான் இவர் என்ன பண்ணணும்? இந்த அரசு அதிகார வர்க்கத்திலிருந்து இவர் சரியான ஆட்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் ஆட்சியை நடத்தலாம். அப்படி பண்ணவே இல்லையா விஜய்? இன்னமும் அந்த பழைய செட்டு தான் இவருக்கு புண்ணாக்குங்க பழசா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி விமர்சிக்காத இருக்க முடியும்? எதிர்க்கணும், ஆக்சுவலா எதிர்க்கல, விமர்சிக்காத எப்படி இருப்பாங்க? பல தடைகளை தாண்டி வெளிவந்த ஜனநாயகனுடைய வேவ் எப்படிங்க சார் இருந்தது? எனக்கு சுத்தமா தெரியாது, கேள்விப்பட்டது வச்சு தான் பேசுறேன். அது எதிர்பார்த்த இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒண்ணு. 1500 ரூபாய் 2 டிக்கெட் 3000 ரூபாய் புறம்புல விஜயால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்றத அவர் ஸ்டாலினை பத்தி விமர்சனம் பண்ணும்போது நான் சொன்னேன். ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து அதை சரியா மக்கள் நலனில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான திறன், பார்வை, அக்கறை இவர் கிடையவே கிடையாது.
நான் சொன்னேன் பிளாக்ல டிக்கெட் விற்காத நீங்கள் அந்த படத்தை ஓட்டிடுங்க பார்க்கலான்ட்டு. முடியாது. ஏன்னா ஒரு படத்தினுடைய கலெக்ஷன் அதோட சேர்ந்த மாதிரி தான் வருது. ரசிகர் மன்றத்துக்கான 300,000 பேர் இருக்கான் ஒரு தியேட்டரில். 300 டிக்கெட் வந்துட்டு ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்குறான். அவன் 300ஐயும் அது 100 ரூபா டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, 1500 ரூபாய்க்கு விற்கிறான். 5 மடங்கு. அதுதான் இந்த ரசிகர் மன்றம் சர்வே ஆகுது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல விஜய் எங்கே ஜெயிச்சாரு? எங்கே ஜனநாயகன் படம் நின்றுச்சு? கதை கிடையாது, ஏதோ ஆக்ஷன்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். ஆனால் அவருடைய அமைச்சர்கள் மற்றவங்களாம் போயிட்டு அழுகுறாங்க. நான் கூட கேட்டேன், சோக படம் சோக காட்சியிலே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. கடைசி படம்ன்றதுனால நீ பார்க்க முடியாதுன்ற ஒரு நெகிழ்ச்சி இதான் எதிரில் தானே நிற்கிறாரு. அவர் என்ன சிவாஜி மாதிரி பயங்கரமாக நடிச்சுட்டு வரா, இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரே சமூக படங்களாகவே எடுத்து கீழ்ச்சி வரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய். இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணீரை கார்பரேட் கொள்ளை அடிக்கிறான்னு வரு. இந்தாண்ட பக்கம் தானே கொக்கோ கோலாக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. என்ன அவர் புதுசாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவருடைய ரசிகர்களை கேட்குறேன், எப்போ அவர் சின்சியராக இருந்தார் மக்களுக்காக? சொல்லுங்க. இன்ன வரைக்கும் இல்லைங்களா அவரு? தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணாம தெரிஞ்சவர்களை வச்சுட்டு அவர் ஆட்சி பண்றாருன்னா அவர் யாரு? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது வந்துட்டு ஏதோ ஒரு இனப்பிரச்சனையெல்லாம் நான் எடுப்பில் இருக்காங்க. அப்படி இவங்களுக்கும் அந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இங்கே வாழக்கூடிய தெலுங்கர்கள்லாம் இருக்காங்கல்ல, இங்கே இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்துட்டு உயர்ந்த நிலையில எட்டியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அவர் பண்ணலை. எல்லாம் ஆந்திரா, தெலுங்கானா. அப்போ உங்களுடைய கேரக்டரை சந்தேகிக்க வேண்டியது இருக்க, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. ஒரிஜினலாக தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லைன்னா எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் காக்க நீங்க செயல்படுவீங்க? சொல்லுங்க பாபு. வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது இழுபறி இருக்கிற நேரத்துல முதல் நாளாக முன் வந்து ஆதரவு தெரிவித்தது காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு. இப்போ நேஷனல் லெவலில் நிறைய அசாதாரண ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்கிறப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் தனித்து மட்டுமே நிற்கிறது. திமுக இல்லாத அந்த கூட்டணி ஒன்றிய அளவில் ராகுலுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க சார்? இல்லை, ராகுல் காந்தி காங்கிரஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னால காங்கிரஸ் பலன் பெற்றதா, இந்த கட்சிகள் பலன் பெற்றதா? சொல்லுங்க. 54 அப்படின்ற 99 ஆயிட்டாங்க. இவங்கள கூட்டணி மாதிரி ஓடி போறாரு. இவ்வளவுதான் ராகுல் காந்தி. இஸ் நாட் ஃபிட் டு பி லீடர். அதனால தான் ஒரு லீடரா அவர் டிச் பண்ணிட்டே போறாங்க. இவர் அந்த கூட்டணி விட்டு மாறின உடனே முதல் குரல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது பெரிய கட்சியான சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் கிட்ட வந்துச்சா கண்டன குரல். ஏன் இப்படிதான் நடத்துவாங்க காங்கிரஸ்? இதுதான் வந்துட்டு கர்நாடகா பீகார்ல பண்ணாங்க. அவருடைய கையை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு லாலு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவனுடைய கையை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு சிஎம் கேட்டா இவர் தயங்கினாரு. யோசிச்சு பாருங்க. கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு கூட்டணியுடைய பலவீனத்தை பேசுறாங்க அவங்க. இந்த விருதுநகர் எம்பி மாணிக்க தாக்கூர், அப்புறம் இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களாம் பேசுறாங்க. என்ன நோக்கம் அவங்களுக்கு? இவங்க எல்லாருமே ஜெயிச்ச திமுகனால, இப்ப இருக்கிற 5 பேர் உட்பட. நீ விஜய் தான் ஜெயிப்பாரு, நீ முன்னாடி போயிருந்தா பிரச்சனையே இல்லை. கிடைச்சா ஜெயிச்சு முடிவு வந்துட்டோடனே போயிட்டு அங்கே போய் சேர்ந்துக்கிற, அவ்வளவுதான். இல்ல, ஒன்றிய அளவுல தனிச்சு நிக்கிறதுன்றது திமுக நல்லதா? போராட்டம்னா போய் தனிச்சு பண்றாங்க, பார்லிமெண்ட்ல சீட்டை மாத்திட்டு போயிட்டு தனிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்துட்டு ஸ்டாலினுடைய சாதனை படத்துல தானே நிக்குது. இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்களால? தோத்துட்டாங்க எழுதுட்டாங்கன்னா சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏவிஎம், அது வேற கதை. அது கிடையாது. என்ன அடிப்படையில் வந்துட்டு ஸ்டாலின் திமுக போனாங்க மக்களை நோக்கி? அவங்களுடைய அரசுடைய சாதனைகளை வச்சு தானே போனாங்க. அதுக்கு எதுவும் கூட்டணி வேணாம், கூட்டணி இருக்கட்டும் அப்படின்றதுலாம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணினால இழப்பு ஏற்படும் உண்மை.
விடுதலை சிறுத்தைகளுக்கே ஏற்படும் கூட்டணி மாறினதுனால அதுவும் உண்மை. மற்றபடி திமுக எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிற்பாங்க, வலிமையாக நிற்பாங்க. பொறுத்துறது பாருங்க, அதான் நடக்கும். இல்ல ஒரு அணியில இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினால சிங்கிளா என்ன செய்ய முடியும்னு கேக்குறேன். இல்லை, அந்த அணிலன்னா இப்போ வைகோ அண்ணா போயிட்டாரு, எத்தனை % ஓட்டு? 2 கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ ஓட்டு? முஸ்லீம் லீக் எவ்வளோ ஓட்டு? விடுதலை சிறுத்தைகள் கணிசமான ஓட்டு, நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி மற்றவங்களாம் எல்லாம் 1/4%, 1/2%, 3/4%, பாதி. வைகோ அண்ணன்னு உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இவங்களாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பெருசா? ஒன்றும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கல திமுக விடுதலை சிறுத்தைகள் தவிர. நிறைய ஒரு கேள்வி சார். கடந்த சில நாட்கள், சில வாரங்கள், மாத நிகழ்வுகள்லயே பாக்குறப்போ அதிமுக பெரிய அளவுல பொலிட்டிக்கல் சினாரியோல சீன்லயே இல்லாத மாதிரி தெரியுது. எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டினால அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்றத நம்ம பலமுறை எடுத்து சொன்னோம். 2 பலவீனம். ஒன்று, இன்னமும் அவங்க பிஜேபியை நம்புறது. இன்னொன்று, இன்னும் தான் கட்சிக்காரங்க மற்றவங்களெல்லாம் நம்பாது. இதுதான் எடப்பாடியினுடைய பிரச்சனை. தன்னோட இருந்தவங்க, தன்னோட கட்சியில் இருந்தவங்க, தங்களுடைய கட்சியில் முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்களாம் தூக்கி போடுறாரு வெளில. பலவீனமாகுது. தமிழ்நாட்டுக்கு பிஜேபியினால ஒரு பலனும் கிடையாது அப்படின்றாங்க, ஆனால் அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. இது இன்னொரு பலவீனம். அப்படின்னா இதுக்கு மேலே அந்த கட்சி ட்ரெயின் அவுட் ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வழி இல்லை. ஆனால் இப்போ நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க கூட அசம்பிளியில். அது நல்ல ஓட்டுன்றீங்களா? 1,14,00,000 ஓட்டு. சாதாரண ஓட்டு இல்லையா? அது சாதாரண ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய திமுகவோட கொஞ்சம் தான் மார்ஜின்ல இருக்கு. திமுக கூட்டணியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1,52,00,000 ஓட்டு. பார்க்கலாம். தமிழ்நாட்டு அளவுல அந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. அதுல தாவேகாவையும் ஒரு பக்கம் வச்சு எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த போக்கு சரின்னு நினைக்கிறீங்களா? நீட்டு தேர்வுக்கு எதிராக நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக கபட நாடகம் ஆடுது. எத்தனை காலம்னாலும் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். பாட்டெல்லாம் போட்டதெல்லாம் யார்? தாவேகா தானே. வந்துட்டாங்களா, என்ன செய்ய முடியும்? இப்போ நீட்டு ஒழியணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்க. ஒழியணும் அப்படின்னோம்னா அது ஒழிப்பதற்காக ஸ்டாலின் அரசு மேற்கொண்ட முயற்சியெல்லாம் இவங்க பாராட்டணுமா, கடைபிடிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, எதை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. கடைபிடிக்கல. ஒன்றிய அரசு நோக்கி என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றிய அரசு கிட்ட அந்த பில் இருக்குது. இப்போ எக்ஸம்ஷன் கோரி ஒன்றிய அரசு என்ன பண்ண, அந்த பில் அப்படியே இருக்கு. ஏதாவது ஒன்று அறிக்கை கொடுத்தீங்களா? பெருசாதே இருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய நிலைப்பாடாதான் நீங்க பத்திரிகைகளுக்கு சொன்ன மட்டும் நான் போருமா வந்துருமா? அது இதுதான் பிரச்சனை. இல்ல, விஜய் அவர்கள் வேற ஒரு முக்கிய முயற்சியில இருக்காரு. அந்த 7.5 இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாமா அப்படின்றதுக்கு பரிசீலனைகள், ஆலோசனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 15% போக தமிழ்நாட்டுக்கு 85% கிடைச்ச ஒரு இடம் போய் 7.5, 10% அப்படின்னு சொல்லி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இதையாவது பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க சார். பண்றதுக்கு வந்துட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படலைங்க சார். திமுக அது பண்ணலங்க சார். இபிஎஸ் பண்ணாரு, அதுக்கு பிறகு விஜய் தான் அதை சிந்திக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்துட்டு விஜயும் பண்ணிட்டு அதை திமுகவும் ஏத்துட்டு இருந்தது அப்படின்னோம்னா இன்னைக்கு நீட்டு தொடர்பான அந்த எதிர்ப்பு அர்த்தமற்றதா போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டு இருக்கோம். நீட்டை நீங்க எங்க எதிர்க்கிறீங்க? அதான் நீங்க வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்களா? அதை ஏழை எளிய மாணவர்களுக்காக 7.5% ஒத்துக்கிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு. அப்படிதான் எடப்பாடி சொன்னாரு. ஸோ தட் இஸ் நாட் த வே. நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு 5% போச்சுன்னா 85% தமிழ்நாட்டுக்கு வரணும். 60 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குங்க, அரசு தனியார். அதில் நம்ம மக்களுக்கு இடம் இல்லை. இதான் இங்கே பிரச்சனைகள். அதனால தான் அனிதா உட்பட பலரும் வந்துட்டு செத்தது. புரியுதுங்களா? 1183 எடுத்துட்டு அனிதா ஏன் சாவறாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அரசனுடைய, தாவேகானுடைய அவங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையோ இல்லை அவங்களுடைய செயல்பாட்டிலையோ இல்லை இந்த அரசனுடைய நடவடிக்கையிலே எதுவுமே இல்லை. அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணாது எப்படி இருக்கிறது? சரி, இது ஒரு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் மார்ஷல். இது எல்லா விதமான படிப்பு தகுதியோடு நான் வர்றேன் மருத்துவ படிக்கிறதுக்கு.
ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்ற ஒரு காரணியை வச்சு அங்க ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க அனிதா படிச்சிருந்தானா டாக்டர் ஆயிருப்பானா இல்லையா? சொல்லுங்க, ஆயிருப்பான்ல. இன்னைக்கு செத்து போயிட்டால. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போறதுனால இல்லையா? அப்போ நீங்க வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை சூப்பர் சீட் பண்ணி நீங்க ஒரு என்ட்ரன்ஸுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டாந்துட்டு அவரோட லைஃபே ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டீங்க. அவரோட தங்கச்சி, என் தங்கச்சிக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்கு தான் இப்படிலாம் சொல்லி இது வசனம் பேசுறேன் விஜய். இப்போ பேசுறோம்ல, அதை பேசலையே. அவருடைய கூட்டணி கட்சியினுடைய அலுவலகங்கள் இங்க சார் கூட்டணி கட்சிகளுடைய அலுவலகங்கள்ல தான் போராட்டம் நடக்குது. அங்க போய் பேசலாம். பேசலாமா கூடாது? ஏன் பேசல? அப்ப என்ன, பதவியை காப்பாத்திக்க பாஜக எதிர்ப்பா எதுவும் செய்யறதில்ல, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. அவருக்கு தேவை பதவியை காப்பாத்திக்கணும், வேற எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதனால இது கிடையாது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுல யாராலையும் கூட்டணியை அமைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இல்லைன்ற. ஏன் அதிமுகவால ஒரு கூட்டணி அமைக்க முடியல? அதிமுக கொள்கை பலமும் கிடையாது, தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்வை அது கிடையாது. ஏன் திமுகவில் ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சிச்சு? அது தமிழ்நாட்டுடைய நலன் நாடி நின்றுச்சு. தமிழ்நாட்டுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை வச்சிருக்குது. அது மொழி கொள்கையா இருந்தாலும், மண் கொள்கையா இருந்தாலும், மக்கள் நலனா இருந்தாலும் அதில் ஒன்றும் சரியா இருந்துச்சு. ஸோ அதனால கூட்டணி அமைக்க முடியும். தாவேக்கானால என்ன அமைக்க முடியும்? இவருக்கு கூட்டணி உள்ள இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், அவங்களுக்கே தெளிவற்ற நிலையில தானே போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் இவங்களை தாண்டி தானே சிந்திக்கிறாரு. அவரு அதிமுக வரவங்களை எல்லாம் உள்ள எடுத்து போட்டுக்கிட்டு இடைத்தேர்தலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரென்த்தை அப்படின்ற போக்கில் தானே போறாரு விஜய். அப்புறம் என்ன இருக்கு? எப்படி அவரை நம்புறது? ஸோ அப்படி நம்பாத பட்சத்தில் எப்படி அவரால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும்? முடியாது. அதான் திமுக எல்லாத்தையும் யாராலும் உருவாக்க முடியாதுன்னு சாலு ஷாவணன் சொன்னது ரைட்டு. ஏன்னா முதல்ல ஒரு கொள்கை அடித்தளம் வேணும். அந்த அடித்தளம் தாவேக கிடையாது. லீவ் அதிமுக.